அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவும் 10 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை பெறும் தீவிரத்தில் தாவேகா. விஜயின் ஆபரேஷன் எல் பின்னணி என்ன? தமிழக அரசியலில் அடுத்த சில வாரங்கள் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிமுகவிலிருந்து ஏற்கனவே 6 பேர் ராஜினாமா செய்ததை இன்னும் விவாதமாக ஓடிக்கொண்டிருக்க, அடுத்து அதிமுகவிலிருந்து மேலும் 10 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எல் என்று பெயரிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எல் என்பது லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை குறிக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மை, இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது, யாருக்கு லாபம், விரிவாக பார்க்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய கட்சியாக தாவேகா உருவெடுத்தது. பல ஆண்டுகளாக திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளுக்குள் இருந்த ஆட்சியை மாற்றி விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை அமைத்தது. ஆனால் இந்த அரசு முழுமையான பெரும்பான்மையுடன் அமைந்த அரசு அல்ல. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் இந்த அரசு இயங்கி வருகிறது. அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அரசிற்கு சிக்கல் உருவாகும் என்ற அரசியல் கணிப்புகளும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. மேலும் தங்களுடைய அமைச்சரவையில் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்து வரும் கூட்டணி கட்சிகள் தங்களையே சில நேரம் கேள்வி கேட்பதையும் விமர்சனம் செய்வதையும் தாவேகா தலைமை சுத்தமாக ரசிக்கவில்லை. எதிர்கட்சிகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், முதலில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் விஜய் என்கிறார்கள். இதன் காரணமாகவே சட்டசபையில் சொந்த பலத்தை அதிகரிக்க தாவேகா தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்ட பிறகே தாவேகாவில் இணைந்தனர். இதன் மூலம் விஜய் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதாவது மற்ற கட்சியின் சின்னத்தில் வென்றவர்களை நேரடியாக தன்னுடைய கட்சியில் வைத்துக் கொள்ளாமல் முதலில் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அதன் பிறகு தாவேகாவில் சேர வேண்டும் என்பதே விஜயின் நிலைப்பாடாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் 10 அதிமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இந்த அரசியல் மாற்றம் நடைபெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கான நேரமும் மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தலை அறிவிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் எதிர்காலத்தில் இடைத்தேர்தல் நடந்தே தீரும். தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாகவே ராஜினாமாக்களை முடித்துவிட வேண்டும் என்பது தாவேகாவின் திட்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கிய தகவலும் வெளியாகியுள்ளது. ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்களுக்கு அதே தொகுதியில் தாவேகா சார்பாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களை யோசிக்க வைத்திருக்கிறது என்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவில் உள்ள சில முக்கிய தலைவர்களின் பெயர்களும் இந்த விவகாரத்தில் அடிக்கடி பேசப்படுகின்றன. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்காக உள்ள எஸ்.பி. வேலுமணி, வடக்கு மாவட்டங்களில் செல்வாக்காக உள்ள சி.வி. சண்முகம், இவர்கள் இருவரும் எதிர்காலத்தில் தாவேகாவில் இணையலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் உட்கட்சி அதிருப்தி, மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், எதிர்கால அரசியல் குறித்து நிலவக்கூடிய குழப்பம், அதிமுகவில் தொடர்ந்தால் மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் போன்றவை சில எம்எல்ஏக்களை மாற்று அரசியல் பாதையை யோசிக்க வைத்திருக்கலாம் என்கிறார்கள். மறுபக்கம் எதிர்கட்சிகள் இது போன்ற ராஜினாமாக்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. இது சாதாரண கட்சி மாற்றம் அல்ல, பெரிய அளவிலான ஹார்ஸ் ட்ரேடிங் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து வருகின்றன. ஆனால் தாவேகா இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்து வருகிறது. அரசியல் முடிவுகள் தனியாக நடைபெறும் என்பதை தாவேகாவின் பதிலாக பார்க்கப்படுகிறது. எனவே மேலும் 10 எம்எல்ஏக்கள் இணைந்தால் இடைத்தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் தாவேகா கூட்டணி ஆதரவை பெரிதாக நம்பாமல் தனிப்பட்ட பலத்துடன் செயல்படக்கூடிய நிலை உருவாகும். உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தல்களில் சுதந்திரமாக செயல்பட முடியும். தாவேகாவின் கொள்கை முடிவுகளுக்கு, திட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. சட்டமன்றத்தில் எங்களுடைய தயவுடன் தான் நீங்கள் ஆட்சி அமைத்துள்ளீர்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வந்தார். எனவே அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில்தான் இந்த செயல்பாடு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் இது குதிரை பேர அரசியல் என்று கடுமையாக குற்றம் சாட்டி ஆளுநரிடமும் புகார் அளித்திருக்கும் நிலையில் அதை பொருட்படுத்தாமல் தாவேகா இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதை கூட்டணி கட்சிகள் எப்படி சமாளிக்க போகிறார்கள், எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.